Good morning dears. நாம வந்து our environment அப்படிங்கற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து லாஸ்ட் கிளாஸ்ல எர்த்ல இருக்க 4 லேயர்ஸ் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நாம ஈகோசிஸ்டம் பத்தி பார்க்கலாம். All organisms whether belonging to the planet or animal kingdom interact with each other are interdependent on one another. எர்த்ல இருக்க எல்லாமே அது பிளான்ட்ஸா இருக்கட்டும் இல்ல அனிமல்ஸா இருக்கட்டும் ஒன்னோட ஒன்னு இன்டர்லிங்க் ஆகி தான் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நாம உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஆக்சிஜன் நமக்கு எங்க இருந்து கிடைக்குது? பிளான்ட்ஸ் மூலமா தான் கிடைக்குது. அதே மாதிரி பிளான்ட்ஸ்க்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு நம்ம கிட்ட இருந்து பிளான்ட்ஸ்க்கு கிடைக்குது. அதே மாதிரி நம்மளோட ஃபுட் ஐட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஜரா நாம வந்து பிளான்ட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதை தான் வந்து நாம சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி இந்த பிளானட்ல இருக்க எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ட் ஆகி தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே தான் நாம வந்து என்வாயரன்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இப்போ ஈகோசிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கு அப்படின்னா அந்த ஏரியாவில் என்னென்னலாம் இருக்கு அதை சுற்றி என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது தான் ஈகோசிஸ்டம். இப்போ என்வாயரன்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து வேரியஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் இருக்குது, க்ரீன் லேண்ட்ஸ் இருக்குது, டெசர்ட்ஸ் இருக்குது, லேக் அண்ட் ரிவர்ஸ் இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து என்வாயரன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டம். இப்போ ஒரு குளம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குளத்தில் என்னென்னலாம் இருக்கும்? ஃபிஷ் இருக்குது, ஃப்ராக் இருக்குது, ஆல்கே இந்த பூஞ்சை காளான் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பிளான்ட்ஸ் அதாவது தண்ணியில் எந்த மாதிரியான தாவரங்கள்லாம் வளருமோ இது எல்லாமே சேர்ந்து வந்து பாண்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். Most of the ecosystem are complex and contain thousands of interacting species. These species interact with each other and also with the abiotic environment. இப்போ environment அப்படின்னா வந்து அதை வந்து biotic and abiotic அப்படின்னு நாம பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் ஆகி தான் இருக்குது. அதனால ஒட்டுமொத்தமாக இது எல்லாமே வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஹியூமன் என்வாயரன்மெண்ட். ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு பார்ட் ஆஃப் என்வாயரன்மெண்ட் இன் விச் தே லிவ். என்வரான்மெண்ட்டோட ஒரு பார்ட்டு தான் வந்து ஹியூமன் பீயிங்ஸ். நம்மளை வந்து பயோட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அபயோட்டிக் பயோட்டிக் இது எல்லாமே சேர்ந்தது தானே என்விரான்மெண்ட். ஸோ நம்மளும் என்விரான்மெண்ட்டில் ஒரு பார்ட் தான். தே ஆர் டு அன் எக்ஸ்டென்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பை த என்வாயன்மெண்ட். நாம் வந்து என்விரான்மெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இருக்கோம். தே ஆர் ஆல்சோ ஏபிள் டு அடாப்ட் த மாடிஃபை த என்விரான்மெண்ட் அக்கார்டிங் டு தயர் நீட்ஸ். நாம் வந்து நமக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி என்விரான்மெண்ட்டில் சில ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் கொண்டு வரும். With scientific and technological advancement, they have subscribed to controlling the dominating nature. இப்போ நாம சயின்ஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக நேச்சரை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். The interaction of human beings with the environment is complex in nature. It varies from the place to place and from time to time. நமக்கு ஏற்ற மாதிரி என்விரான்மெண்ட்டில் எந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நேச்சருக்கான ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ நேச்சரை மாற்றுறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து அது நமக்கு டேஞ்சரான ஒரு விஷயம் தான். பட் அதை பற்றி நம்ம எதுவுமே தெரியாமல் அதை சீரியஸாக நம்ம கன்சர்ன் பண்ணாமல் ஈஸியாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஏர்லி ஹியூமன்ஸ் அட்ஜஸ்டட் தம்செல்ஸ் வித் த சரௌண்டிங் இன் விச் தே லிவ். இப்போ நமக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சரோட அடாப்ட் ஆன ஒரு வாழ்க்கையை தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் their needs were fulfilled from the environmental resources. அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து சுற்றுச்சூழலே கிடைச்சிது. இப்போ நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்லேயே வந்து நமக்கு எல்லாமே இருக்குது. வித் டைம் த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ஹியூமன் நீட்ஸ் சேஞ்ச். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் போக போக நம்மளோட நீட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே போகுது இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாமளும் நேச்சரை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. தே ஸ்டார்டட் டெவலப்பிங் டெக்னிக்ஸ் அண்ட் நியூ வேஸ் டு த என்வைரன்மெண்ட். நாம் எப்போ வந்து இந்த சயின்டிஃபிக் டெக்னாலஜி எல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சோமோ ஸோ அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நேச்சரையும் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த பாஸ்ட் ஹியூமன் செட்டில்ட் இன் த ஃபர்டைல் பிளான்ஸ் ஆஃப் த ரிவர் வேலிஸ் டு கல்டிவேட் லேண்ட். தே டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் அண்ட் லேண்ட் ஹவு டு யூஸ் த ஃபயர் டு ப்ரொடெக்ஷன். ஸோ நம்மளோட ஆன்சஸ்டர் இப்போ வந்து சிவிலைசேஷன் பீரியட்லாம் நம்ம பார்த்தோம். மக்கள் எல்லாருமே வந்து ஒரு ரிவர் சைடில் செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து வாட்டர் அவைலபிலிட்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து அவங்க ஒரே பிளேஸில் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்படி வந்து இயற்கையோடு அடாப்ட் ஆன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபயர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கிளைமேட்லேருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. த இன்வென்ஷன் ஆஃப் த வீல், சர்ப்ளஸ் ஃபுட் ப்ரொடெக்ஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சர்ப்ளஸ் குட்ஸ் வித் அதர் ஹெல்ப் டு த ப்ராக்ரஸ். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா வந்து வீல் கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட நீட்ஸ் போக மற்றவங்களுக்கும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் அதுக்கப்புறமா வந்து ஒரு barter சிஸ்டமாக வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ட்ரேடுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. கிராஜுவலி ஹியூமன் ஸ்டார்டிங் ப்ராசஸிங் வேரியஸ் ரா மெட்டீரியல்ஸ் டு மீட் தேர் நீட்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எதெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அதுக்கான ரா மெட்டீரியல்
மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் யூரோப் enable the large scale production of goods. அதுக்கப்புறமா யூரோப்பில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக நிறைய அவங்களுக்கு தேவையான குட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. the means of transport and communication improved and the world became a family. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் இது எல்லாமே வளர்ந்ததுக்கப்புறமா உலகத்தில் எல்லாருமே வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்காகவும் ட்ரேட்காகவும் கம்யூனிகேஷனுக்காகவும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கனெக்ஷன் வளர்ந்துருச்சு. ஸோ இது மூலமாக ஒரு வேர்ல்டு அப்படிங்கிறதே ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. thus many changes took place in our environment which were mostly due to the natural process and human activities. இப்போ ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு சேஞ்ச் வருது கண்டிப்பாக அப்படின்னா அதுக்கு நாம தான் காரணமாக இருக்க முடியும். ஸோ நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. human environment interaction. In spite of all the developments, the physical environment still provide human beings with their natural needs. இப்போ நாம் என்னதான் நம்ம அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற பேரில் எவ்வளோதான் நாம் பண்ணிட்டு இருந்தாலும் நமக்கு இப்போயும் இந்த ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டோட ஹெல்ப் அப்படிங்கிறது தேவைப்பட்டுட்டு தான் இருக்குது. அது எந்தெந்த வழியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங். இப்போ லேண்ட் இல்லாமல் நம்மளால் கல்டிவேட் பண்ண முடியுமா? என்னதான் சயின்ஸில் டெக்னாலஜி வந்திருந்தாலும் லேண்ட் மூலமாக மட்டும்தான் நம்மளால் கல்டிவேட் பண்ண முடியும். தென் ஃபிஷிங், அதே மாதிரி வாட்டர் இருந்தால் தானே மீன் பிடிக்க முடியும். தென் ஃபாரஸ்ட்ரி, மைனிங். இப்போ சுரங்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து எந்த ஒரு மெஷினை வச்சும் நாம் ஒரு மைனை வந்து பில்ட் பண்ண முடியாது. எவ்வளோதான் வந்து இண்டஸ்ட்ரீஸை பில்ட் பண்ணாலும் இப்போ சுரங்கம் அதெல்லாம் வந்து இயற்கையாகவே இருக்கிறது. ஸோ சுரங்கம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம மைனிங் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக ஒரு விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குது. Human beings and their activities also represent the greatest danger to the environment. ஆனால் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் மூலமாக நாம் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு டேஞ்சராக இருக்கும். அது என்விரான்மெண்ட்டுக்கு மட்டும் டேஞ்சர் கிடையாது, நமக்கும் அது ரொம்ப பெரிய ஒரு டேஞ்சரான விஷயம்தான். ரைட் ஃப்ரம் த dawn of human civilization, people have not only used nature for their existence and fulfillment of need, but also exploited the misuse to the certain extent. இப்போ எப்படி வந்து என்விரான்மெண்ட்டை நாம் வந்து நம்மளோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி அதை நாம் நம்மளோட நீட்ஸ்க்கு தேவை மாதிரி மிஸ்யூஸும் பண்ணிட்டு தான் இருக்கும். thus they have distributed the natural balance of the environment. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்டில் ஒரு நேச்சர் பேலன்ஸ் அப்படிங்கிறதே கிடையாது. environmental pollution. when the disturbance made by human beings in the environment are less, nature can easily repair and maintain it. எப்போ வந்து நாம் நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணுறதை குறைக்கிறோமோ அப்போ நேச்சரும் நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதுவே வந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நேச்சரை சுரண்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கே டேஞ்சராக தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. this create problem not only for nature but also for humans. நாம் இந்த மாதிரி நம்மளோட நீட்ஸ்க்காக நேச்சரெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுனால ப்ராப்ளம் யாருக்கு? நேச்சருக்கா? கிடையாது, நமக்கு தான். Today, the whole world is facing various problems due to the technological and scientific development on the hand, overpopulation, urbanization and industrialization. இப்போ இருக்க மேஜர் ப்ராப்ளமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் பாப்புலேஷன். அதாவது மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு அப்படின்னா வந்து எல்லாருக்குமே இருக்கிறதுக்கு வீடு சாப்பாடு இதெல்லாமே வேணும் இல்லையா? ஸோ அதனால எல்லா இடத்தையுமே இப்போ லேண்டாக இருந்த பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாட்டாக மாறிடுச்சு. அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? தென் அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையுமே வெட்டி அழிச்சிட்டு இண்டஸ்ட்ரீஸ், அர்பனைசேஷன், நகரமயமாக்குறோம் அப்படின்னு வந்து பண்ணிட்டு இருக்கோம். a perfect balance is needed between the natural and human environment. ஸோ என்றைக்குமே வந்து நம்ம என்னதான் அட்வான்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தாலும் நமக்கும் நேச்சருக்கும் இடையில ஒரு பாண்டிங் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். a number of organization with the help of science, technology and planners is working to solve the environmental problem facing the world. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து இந்த மாதிரியான என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் எல்லாம் வந்து டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் உட்காந்து ஐடியாஸ் எல்லாமே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் ஆல் ஆஃப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லேர்ன் டு லிவ் அண்ட் த என்விரான்மெண்ட் இன் அ ஹார்மோனியஸ் வே. ஒன்லி தென் வில் பி balance in the nature be maintained. என்னதான் நாம வந்து எவ்வளோதான் டெக்னாலஜிலாம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டாலும் நேச்சரை எந்த அளவுக்கு நாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்னுமே. பட் நாம் வந்து அதோட ஒரு அளவு தெரிஞ்சு அதை நாம் யூஸ் பண்ணணும். ஸோ ஒட்டு மொத்தமாக நேச்சர் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளும் அழிஞ்சு தான் போவோம். என்றைக்கு நாம் நேச்சருக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை மாற்றுவோமோ அது நமக்கு தான் டேஞ்சர் அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவையும் நேச்சர் நமக்கு ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ ஃப்ளட்லாம் வர டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு தண்ணி வந்து தேங்கி நிற்கிது அப்படின்னா அதுக்கு காரணம் யார்? நாம தான். ஏன்னா தண்ணி வந்து எந்த இடத்துலையுமே போய் வந்து ஒரு ஸ்டோர் ஆகிறதுக்கான ஒரு பிளேஸே இல்லாமல் ஃபுல்லாக வந்து பில்டிங்ஸாக கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ளட்டு வராமல் வேறு என்ன வரும்? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு என்விரான்மெண்டல் இஷ்யூக்கு பின்னாடி நாம தான் இருக்கும். ஸோ அதனால் நேச்சரை எப்படி ப்ரொடெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு நேச்சரோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு நாம் எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணணும்.